World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் சார்பாக 7வது மாதாந்திர கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாநந்தீஸ்வரர் ஜோதிட நிலையத்தின் நிறுவனர் கோல்சார கலையரசி திருமதி காளீஸ்வரி அவர்கள் பிறப்பு கோல்சார கிரகமும் அதன் பரிகாரமும் என்ற தலைப்பில் பேசவிருப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோல்சார கிரகங்கள் இவங்களை கேட்டு தான் நகரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களை எந்தெந்த ஸ்டெப்பில் எந்தெந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சந்திரன், அதாவது சந்திரன் பார்த்திங்கன்னா சந்திரனோட மூமெண்ட்டை டெய்லி வச்சு ராசி பலன் சொல்கிறதா இருக்கட்டும், குரு பகவானோட மூமெண்ட்டை வச்சு அவங்களுக்கு வருடாந்திர ஜோதிட பலன் சொல்வதாக இருக்கட்டும், ராகுகேது மூமெண்ட் வச்சு வருடாந்திர ஜோதிட பலன் சொல்வதாக இருக்கட்டும், சனி பகவானை வச்சு சொல்கிறதா இருக்கட்டும், இவங்கள மாதிரி கோல்சாரத்தை வச்சு அற்புதமாக பட்டுன்னு பலன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் திறமையான ஜோதிடர் அப்படிங்கிறது. பேச்சாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இயற்கையை கொடுத்த வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களுடைய ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் ஒரு தூண்னே சொல்லலாம். அவங்கள பேச அழைக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக திரு காளீஸ்வரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர்கள் அத்துணை நபர்களின் பொற்பாத கமலங்களில் பரிபூரணமான சரணாகதியோடு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இப்போது நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கோல்சார கிரகமும் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறதும் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நான் பேச போகிறேன். இப்போது இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த வருட கிரகங்கள் அப்படிங்கும்போது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதனோடு பார்த்திங்கன்னா சனி பகவான் மற்றும் ராகு கேது அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்சாரம் பிறப்பு ஜாதகம் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ இந்த நிமிஷம் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இந்த நிமிடத்தில் கோல்சாரத்தில் எந்த 9 கிரகங்களும் என்ன நிலையில் இருக்கிறதோ அதுதான் அந்த குழந்தைக்கு பிறப்பு ஜாதகம். அப்போது நம்ம பிறக்கக்கூடிய, அதாவது 1987 நாம் பிறக்கும்போது அன்றைய கோல்சாரம் என்னவோ அதுதான் என்னுடைய ஜாதகம். அப்போது இந்த பிறப்பு ஜாதகம் அப்படிங்கும்போது பிறக்கக்கூடிய தருணத்தில் உருவாகும் கோல்சாரம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கோல்சாரம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 9 கிரகங்களும் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த பயணிச்சுட்டே இருக்கும்போது பிறந்த போது இருந்த கோல்சாரத்துக்கும் அடுத்தடுத்து கிரகங்களின் மூமெண்டாக இருக்கக்கூடிய கோல்சாரத்திற்கும் இடைப்பட்ட அமைப்பு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி, இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஒருவருக்கு 100% அவங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்களை சொல்லி தீர்வும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இதில் எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றதா. இப்போ ஒரு மனிதர், இப்போ நம்ம இருக்கோம், உடல் பெருசா உயிர் பெருசா நம்மளுடைய ஆக்டிவேஷன்ஸ் பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி தான் ஜாதக ரீதியான பிறப்பு ஜாதகம், கோட்சாரம், நடப்பு திசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த ஜாதக ரீதியான ஒரு அமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்சார ரீதியான ஒரு அமைப்புக்கு கிரகத்தில் வருட கிரகங்களாக நம்ம எடுக்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேது அந்த கிரகங்களுடைய அமைப்பை மையமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த பிறப்பு ஜாதகம், கோல்சாரம், திசா புத்திங்கிறத நம்ம பிரித்து பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது இந்த 100% பலன்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போது ஜாதகம் மட்டும்தான் முக்கியமாக, கோல்சாரத்தை வச்சு பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஒரு கேள்வி பிரசவிக்கக்கூடிய நேரம்
அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிறந்த ஜாதகத்தை விட 200% அவங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்குற அளவுக்கு அன்றைய கோல்சாரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது இந்த ஜாதகத்திற்கும் கோல்சாரத்துக்கும் வித்தியாசமும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாதகமே தெரியாமல் நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அந்த நேரத்தில் பார்க்கும் ஜாதகமே அவர்களுக்கு கோல்சாரத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது இதனுடைய செயல்பாடுகளில் எப்போவுமே நம்மளை தேடி வரக்கூடிய மக்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள், இல்லை அவங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மட்டும் கிடையாது, ஒரு குடும்ப நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணம், திருமணமாகக்கூடிய தருணம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இல்லையா. அப்போது வருட கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை மையமாக வச்சு அவங்க என்ன பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவானின் பார்வையாக இருக்கக்கூடிய 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை அவங்களுக்கு படும்போது சுப நிகழ்வு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதனோட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை, இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் சார்ந்த செயல்பாடுகளை குரு பகவான் நிச்சயமாக தருவார் அவருடைய சிறப்பு பார்வைகள் ரீதியாக. அப்போ இப்போ தெரியுதா கோல்சார ரீதியாக குரு பெயர்ச்சிக்கும் ஜனன ஜாதகத்திற்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சுப நிகழ்வுகள் மட்டும்தான் நமக்கு கேள்வியாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் நிலை சம்மந்தப்பட்டு நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் வர்றாங்க. அப்போது நான் புதுசாக தொழில் துவங்கலான்னு இருக்கேன், அதை நான் பண்ணலாமா, சக்ஸஸ் பண்ணலாமான்னு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வர்றாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நலிஞ்சி, அதாவது நிறைய நட்டப்பட்டுட்ட, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் வர்றாங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு காரகனான சனி பகவான் அப்படிங்கும்போது அந்த கிரக பெயர்ச்சிகளில் 2.5 வருடம் அப்படிங்கிறது சனி பகவான் தான். அவருடைய சிறப்பு பார்வைகள் அப்படிங்கும்போது 3, 7, 10 அவருடைய பார்வை இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை படும்போது அல்லது இவங்களுக்கு சனி பகவான் லக்னத்தில் வரும்போது தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்றது தான். அப்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம்? தொழில் மாற்றம் வருது, சனி பகவான் பார்வை செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக தொழில் பண்ணிடலாமா? அப்போ இதில் என்ன ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கோல்சார ரீதியாக 2.5 வருடம் ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் போயிட்டுருக்காரா, ரிஷப லக்கணக்காரங்களுக்கு தொழில் நான் செய்யலாமான்னு கேள்வி வரும். 2.5 வருடம் செய்யக்கூடிய தொழிலா? நம்ம செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது வருடந்தோறும் நீண்டு நம்மளுடைய முயற்சிகளையும் பணத்தையும் போட்டு முதலீடு பண்ணி தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த கோல்சார ரீதியாக சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்துள்ளார் அப்படிங்கிறதுக்காக தொழில் ஆரம்பித்து பண்ணினா என்ன ஆகிடும் அப்படின்னா, அது குறுகிய வளர்ச்சியை தான் கொடுக்கும். அதுவும் வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நிலையில் இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். தொழில் மாற்ற ரீதியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க. 10ல் சனி பகவான் வந்தாலும் சரி, 7ஆம் இடத்திற்கு லக்னத்திற்கு அவர் பார்வைகள் படக்கூடிய இடம் சாரும்போது கட்டாயம் இந்த கேள்வி எழும். அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாராங்கிறத பாருங்கள். சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? அப்போது இப்போ சனி பகவானை வச்சு தொழில் ரீதியான கேள்வி வரும்னு சொல்லிட்டோம். அந்த தொழில் செய்யலாமான்னா பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்து தான் நீங்கள் செய்யணும். அப்போது ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, கோல்சாரத்தில் 10ல் வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணும்? உதாரணமாக நம்ம பார்ப்போமே, இதே ரிஷப லக்னம், தொழில் ரீதியாக ஆசைகள் அதிகமாக கொடுத்து உள்ளே இறக்கி விட்டுருவார். அவருடைய வேலை என்ன? அதுதான். அந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கட்டத்தில் 9 பாதம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலும் அவர் பயணிக்கும் போது தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கத்தை அவர் கொடுப்பார் அப்படின்றது தான். ஆரம்பிக்கும் போது நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி கண் கட்டி வித்தையை காமிச்சு போக போக 8ஆம் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கார் பார்த்தீங்களா,
போகும்போது அவர் மிகப்பெரிய நட்டத்தை கொடுத்துட்டு தான் போவார். அப்போது கோல்சார கிரகங்களும் சரி, பிறப்பு ஜாதகங்களும் சரி, அந்த கிரகங்கள் ரெண்டுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போது பிறக்கும்போது சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காருங்க. இப்போ கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? இந்த கேள்வி வரும் இல்லையா? அப்போது இதுவரை நான் தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்ததுலேருந்து எனக்கு பாடா படுத்துதுங்கன்னு வர்றாங்க. அதுக்காக தொழிலை நிறுத்திடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் அதிபதி பாதிக்கப்படும் போது அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்காது, சொந்த தொழில் தான் பண்ணுவேன்னு அவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன ரெமெடி சொல்லலாம்? எப்பா உங்களுக்கு தொழில் ரீதியான கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் அற்புதமாக இருக்காங்க, கோல்சார ரீதியாக 2.5 வருடம் அப்படிங்கும்போது பாதிப்பு நிலையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் நீங்கள் லாபம் சம்பாதித்து வைத்த கோடிக்கணக்காக இருந்தாலும் அந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது அதை மலமளமளமனு குறைஞ்சி நட்டத்தில் நிறுத்திடும். அப்படிங்கிறதுனால புதுவிதமான செயல்பாடுகள் செய்யாதீங்க, புதுவித முயற்சிகள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்கன்னு சொல்லுவோம். அப்போது பண்ணிகிட்டு இருக்க தொழிலில் ஒரு சில பரிகாரங்களை சொல்லி இந்த 2.5 வருடங்கள் தகக்க பிடித்து அவர்களுக்கு ஒரு நட்டமில்லாத சூழ்நிலையை கட்டாயம் உருவாக்க முடியும். அப்போ சனி பகவான் அந்த 2.5 வருடம் கழித்து மூமெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்போது பேஸ் அப்படின்னா பிறந்த ஜாதகத்தில் தொழில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு, வருடந்தோறும் ரொம்ப வருடங்களை நம்ம பண்ணக்கூடிய தொழில் இல்லையா? அப்போது ஜனன ஜாதகம் ரொம்ப பலமாக இருக்கணும். அப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த சேக்பட் தொழில் ரீதியான வளர்ச்சி திடீர்னு 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டேன் அப்படின்றதெல்லாம் கோச்சாரத்தில் ஜனன ஜாதகத்தில் சப்போர்ட்டிவாக இருந்து கோச்சாரம் சப்போர்ட்டாக வரும்போது அந்த 2.5 வருடம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அதாவது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இந்த கோல்சாரம் சரியாக இருந்து பிறப்பு ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிறது தான் இந்த ஏற்ற இறக்கத்தை கொடுக்கறது. அப்போ தொழில் ரீதியான வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி சனி பகவானையும் குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆன்மீக ரீதியான கிரகம் இல்லையா? அப்போது அந்த குரு பகவான் அற்புதமான ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இருந்து கோச்சாரத்திலையும் வலுவாக வந்து அந்த குருவையே பார்வை செய்யும்போது, லக்னத்தை பார்வை செய்யும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது யோகங்கள் பலவிதம். தொழில் ரீதியாக யோகம் அடிக்குதா அல்லது அவங்களுக்கு பேரும் புகழ் கொடுத்து அவங்க ஆன்மீக ரீதியாக வளர்கிறாங்களாங்கிறது கிரகங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணும். அப்போ இந்த கோச்சாரமும் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆனால் மட்டும்தாங்க அவங்களுக்கு 100% கொடுக்கும். அப்போது 80%ம் 100% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ ராகு பகவானுடைய வேலை என்ன? நல்ல நிகழ்வு நடந்தால் நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு குரு பயிற்சி வருதுங்க, குழந்தை பிறக்குமா, கல்யாணம் நடக்குமான்லாம் கேட்டு வர்றோம். பெரிய பணம் கொடுத்து வச்சுருக்கேன், என் கைக்கு வருமா? குரு பகவானை பார்க்குறோம், தொழிலுக்கு சனி பகவானை பார்க்குறோம். ஆனால் இந்த ராகு மிகப்பெரிய அளவுக்கு ராகுவை பற்றி பேசணும் அப்படின்னா நாளும் பத்தாது, நேரமும் பத்தாது, பிரம்மாண்ட ராகுனே சொல்லலாம். இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கும்போது 1.5 வருடம் இல்லையா? ராகு கேதுவுடைய பெயர்ச்சி எப்போவுமே அவர் நிழல் கிரகம். அப்போது இந்த ராகுவுடைய திசை நடந்து ராகுவுடைய பெயர்ச்சி வலுவான அமைப்பில் இருக்கும்போது இதுதாங்க திடீர் யோகம் அப்படின்றது. குரு சண்டால யோகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, குரு ராகு சேர்க்கை, குரு சனி சேர்க்கைன்னு சொல்லுவோம். இந்த குரு சண்டால யோகம் எப்படி மிக பெருசாக ஏற்று இறக்குமோ அதே மாதிரி நடக்கக்கூடிய தசாபுத்தி ராகு பகவான் வலிமையாக தொழில் கிரகத்தில் நின்று கோச்சார ரீதியாகவும் வலுவாக இருக்கும்போது அவங்களுக்கு மலமளமளமல் ஏனில் ஏற்றி விட்டுருவார். அப்போது திடீர் யோகத்தை கொடுக்கறது ராகுவுடைய வேலை மட்டும்தான். அதுவே 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஆன்மீக ரீதியான வேலை, கமிஷன் ரீதியான வேலை, ஜோதிடம், இது மாதிரியான விஷயத்தில் பேரையும் புகழையும் ஆன்மீக ரீதியாக ஒரு மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துடுவாங்க அப்படின்றது தான். இப்போது நம்ம உதாரணமாகவே பார்த்துடுவோம். பிறப்பு ஜாதகத்தில் மகர லக்னம், மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்து ஒருத்தவங்க ஜனனம்னு வைங்க. இப்போ கோச்சாரத்தில் ராகு எங்கே போயிட்டுருக்கிறாரு? மீனத்தில் போயிட்டுருக்காரு இல்லையா? அவருடைய பார்வை 3, 7, 11ன்னு சொல்லுவோம். அவருடைய பார்வை எங்கே விழுகுது? லக்னத்தை பார்க்குது இல்லையா?
ராகு எப்போவுமே பூச்சி அஞ்சுதலை நாகம் ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. அப்போது அங்கே போகிறது இங்கே போகிறது, அந்த அஞ்சுதலை நாகம் ஒரு மாதிரி இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க. நல்லா கவனிக்கணுங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு கிரகத்தையும் நடக்கக்கூடிய திசையையும் நட்சத்திரத்தை பிடிச்சு தான் பலன் சொல்லணுங்கிறத தெளிவாக நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அதே மாதிரி ராகு திசை 8ல் நின்று நடக்குது, கோச்சாரத்தில் 3ல் வர்றாருன்னா இடம் மாற்ற போகிறார், புதுவித முயற்சி எடுத்து வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டு போய் அகல பாதாளத்தில் தள்ளுற மாதிரி இடத்த தான் கண்டுபிடிப்பார். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் 8ல் இருக்கார், இங்கே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மாற்றத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இடம் மாறுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம், 2வது செக்கு மோசடி, கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா அதை சார்ந்த பாதிப்பு அவங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. இந்த ராகு பகவான் கேதுவுடைய சாரத்தில் அட்டமத்தில் நின்று திசை நடக்கும்போது 3ஆம் இடத்துல இந்த ராகு வரும்போது, இப்போ கோச்சாரத்தில் போகிறார் இல்லையா, நான் சமீபத்தில் பார்த்த ஜாதகங்க, நானே அரண்டு போன ஜாதகம். சரி, ஏதாவது நட்டத்தை பற்றி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டோம். அப்போது இந்த இடத்துல லக்னாதிபதியோடு, லக்னாதிபதினா என்னன்னு சொல்லுவோம், உயிர் இல்லையா, அந்த ஜாதகருடைய உயிர். அப்போது கேது சம்மந்தப்படுறாரு. இந்த திசையும் ராகு, கோச்சாரத்துலேயும் ராகு, மன ரீதியான பாதிப்பில் இருக்காங்க அவங்க. அப்போது அவங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா, அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கும்போது பங்காளி உறவுகள் ரீதியாக தாத்தா காலகட்டங்களில் இருந்து எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குதுங்க, பங்காளி உறவுகள் பெருசாக பலப்படலை, அப்போது அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்ற கேள்வியோடு தான் வர்றாங்க. அப்போது செய்வினை தாக்கம், பில்லி சூனியத்தோட தாக்கம், பேய் பிசாசு தாக்கன்ற மாதிரி அதீதமான கேள்விகள் ஒரு கேள்வி வருது அப்படின்னாலே இந்த ராகு கேதுவுடைய பார்வையோ அல்லது லக்னாதிபதியோட சம்மந்தப்படும் போது, கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது 100% அதனுடைய வேலைகளை தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றது தான். அப்போ அதன் ரீதியான பரிகாரங்கள் கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த கோயில்கள் குறித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கிது அப்படின்றது தான். அப்போது கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தாங்க. மாத கிரகங்கள் நகர்வு அப்படிங்கும்போது சிறு சிறு வேலைகளை செய்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேள்விக்கு நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது புதன் உள்ளே வர்றாரு. எப்போ நடக்கும்? புதன் உள்ளே வந்தால் நடக்குமா இல்லையா? ஜனன ஜாதகத்தில் புதன் 8ல் நிற்கிறார் அப்படின்னா வில்லங்கம் ஆகிதான் நடக்கும். நீங்கள் இதை செஞ்சுட்டு போங்க நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போது இது நீண்ட நாளுக்கு உண்டான அமைப்பும் குறுகிய நாளுக்கு உண்டான கேள்விக்கும் இந்த கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அற்புதமாக இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த நாளில் நடக்கும்னு சொல்லி கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்போ பிறப்பு ஜாதகம் மட்டும் அல்லாது கோச்சாரத்தையும் இணைத்து நடக்கக்கூடிய திசாபுத்தியையும் இணைக்கும் போது நிச்சயமாக அற்புதமான பலன்களை சொல்லலாம். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாமே, இந்த லக்னம் அப்படிங்கிறது செவ்வாய் வீடாக இருக்கட்டும், சூரியன் வீடாக இருக்கட்டும், புதன் வீடாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மாத கிரகம் இல்லையா, சுக்கிரன் வீடாக இருக்கட்டும், இவங்களுடைய செயல்பாடுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஒரு மாதம் நல்லா இருப்பாங்க, ஒரு மாதம் ஒரு லோவாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறவங்க யார் தெரியுமா? மகர லக்னக்காரங்க, கும்ப லக்னக்காரங்க. ஏன்னா அந்தக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் 2.5 வருடத்திற்கு எது நடந்தாலும் சரி அசால்ட்டாக நிறுத்தி நிதானமாக இடியே விழுந்தாலும் சரி விழுந்தியா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஆர்ப்பாட்டமே பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறது சனி பகவானுடைய 2.5 வருடம். இந்த மாத கிரகம் அப்படிங்கும்போது செவ்வாயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்ப்பரிச்சிருவாங்க. ஐயோ துண்டக்கானம் துணியாக்கானன்ற மாதிரி படபடப்பு, நெஞ்சடைக்குது, எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்வியோடு வருவாங்க. அப்போது சூரியனாக இருக்கட்டுமே, அவங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா? மாத கிரகம் இல்லையா, சிம்ம லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, சிம்ம லக்னக்காரங்களாக இருந்தாலும் சின்ன மைனஸ்னாலும் சரி அவங்க கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபோன் வரும், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குது. ஏன்னா
கற்பனைக்கு அதிபதி சூரியன். இது நடந்துருமோ அது நடந்துமோ பயம், அது நெருப்பு கிரகம் இல்லையா? அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம். புதனாக இருந்தால் எப்படி வருவாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கால் சேத்துலையும் இருக்கும், ஒரு கால் நிலத்துலையும் இருக்கும். பண்ணவா வேண்டாமா, பண்ணவா வேண்டாமா, இப்படி தான் இருக்கும். அப்போது மாத கிரகங்களை லக்னமாக வைத்தவர்கள் ஒரு நிலையில் இருப்பதில்லை அப்படிங்கிறதும், இந்த சனி பகவானை லக்னமாக கொண்டவர்கள் நிலைத்தன்மையோடு அவர்கள் நிதானமாக செயல்படக்கூடியவர்களாகவும், குரு பகவானுடைய வீடு இருக்கக்கூடியவங்க அழகாக அவங்களுடைய வளர்ச்சி எப்போவுமே எப்படி தெரியுமா இருக்கும்? எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதுவாக நடக்கும், நிலையாக அதுவாக நடக்கும். இந்த தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்போது இந்த கோல்சாரமும் அந்த லக்னமும் அவசர கிரகங்களும் நிலைத்தன்மையான கிரகங்கும் போதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் கேது இருந்தாலும் சரி, 3ல் கேது இருந்தாலும் சரி, 11ல் கேது இருந்தாலும் சரி, அல்லது 7ல் கேது இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு வருவாங்க. அவங்க குழம்பி போய் நம்மக்கிட்ட வந்து தெளிவாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை குழப்பிட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த கேதுடைய வேலையே வந்து குழப்பம், தடை, இந்த தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது கிரக ரீதியாகவே இந்த மாத கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு அவங்க என்ன லக்னங்கிறத பார்த்து அவங்களுடைய மூமெண்ட்டை சொல்ல முடியுமா, முடியாதா? அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் பயணிக்கும் போது எந்த பாதத்தில் போகிறாங்க, நவாம்சத்தில் எங்கே போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீர் வீடா, நில வீடா, நெருப்பு வீடா அப்படிங்கிறத பார்த்து 8ஆம் இடமும் 4ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட திசை நடந்து கோல்சாரத்துலேயும் அந்த கிரகம் வருது. அப்போது அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? கோச்சாரம் அப்படிங்கிறது என்ன நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்டாக டைம் குறித்து கொடுக்குறது. தசாபுத்தியில் சுக்கிரபுத்தி வருது, அந்த சுக்கிரன் வந்து 8ல் நின்று தசாபுத்தி நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? வண்டி வாகனம் கவனம், விபத்து வரப்போகுதுன்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு 2.5 வருடம் தசை நடக்குதுன்னா 2.5 வருஷம் கவனமாக இருந்துச்சுன்னா உனக்கு வெறுத்து போகுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் வண்டியை தொடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்து 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 இருக்கும். அந்த பயமே அவரை சாவடிக்கும். அப்போது எக்ஸாக்டாக எப்போ, எத்தனை நாள், எந்த மாதம்னு ஒன்று நம்ம கொடுக்கணுமா இல்லையா? கோல்சாரத்தை பார்க்கணும். அப்போ கோல்சார ரீதியாக இந்த தசாபுத்தி அவங்களுக்கு பாதிப்பை கொடுப்பேன்னு இருக்குது. கோல்சாரம் கரெக்டாக எப்போ கனெக்ட் ஆகி எந்த மாதம் எப்போ அப்படிங்கிறத கொடுத்துடும். அதை நம்ம குறித்து கொடுக்கும்போது அந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சேஃப்டியை கொடுக்கும். எப்போவுமே மக்களுக்கு நம்ம சந்தோஷத்தை வரவேற்போம் இல்லையா? எப்போவுமே சந்தோஷம் நடக்கும்போது மகிழ்ச்சி தான். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால் தாங்கிக்க முடிவதில்லை அப்படின்றது தான். அப்போது வருடத்தில் ஒரு முறை ஜாதகம் பாருங்கன்னு பெரியவங்க ஏன் சொல்லியிருக்காங்க? குரு பகவான் ஆன்மீக கிரகம். அப்போது நமக்கு மேலே ஒருவர் இருந்து வழி நடத்துவார் அப்படிங்கிற ஐதீகத்தோட அந்த பெயர்ச்சிகளை கனெக்ட் பண்ணி தான் வருடத்திற்கு ஒரு முறை ஜாதகம் பாருங்கள். நல்லதை விட என்ன கெட்ட விஷயம் நடக்க இருக்குது, அதில் எப்படி நாம் வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். நம்ம இப்போ நவீனங்கள் வளர்ந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம லேப்டாப்பில் ஜாதகம் பார்க்குறோம், அப்போ திசாபத்தி கனெக்ட் பண்ணுறோம், எந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி பலன் பார்த்தாங்க? இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 30-40 வருஷம் பலன் சொல்கிறவங்கள போய் பாருங்களேன், கட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, இப்படி 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 இப்படிம்பாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, கட்டத்தை பார்த்துட்டு குழந்தைய பற்றி கேட்குறாங்களா, கோச்சாரத்தையும் அந்த கட்டத்தையும் பார்ப்பாங்க. கனெக்ட் ஒரு 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க. 6 மாதம் கழிச்சு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தை இணைச்சி தான் அவங்க அந்த கட்டத்தை மூமெண்ட் பார்த்து சொல்கிறாங்க நம்மது பெரியோர்கள். அப்போது அந்த கட்டத்தை மூமெண்ட்டை வச்சு வச்சு நம்ம சொல்லும்போது, கோல்சாரத்தை இணைச்சி சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் நுணுக்கங்களை நம்மளால் கையாள முடியுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது கோல்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்சாரம் மட்டுமே முக்கியம் நான் சொல்ல வரலை. ஏன்னா உயிரில்லாத உடல், உடலில்லாத உயிருக்கு சமம் அப்படின்றது தான். அப்போது ஜனன ஜாதகமும் முக்கியம், கோல்சாரமும் முக்கியம். நடப்பு திசை தான் நிலையான தன்மையை நீண்ட நாளுக்குண்டான பதிலை சொல்லும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ
அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை அதீதமாக நான் கோல்சார பற்றியே பேசுகிறதா இருக்கிறேன். இப்போ கோல்சார மூமெண்ட் சம்மந்தப்பட்டு தான் நான் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஆர் சாய் காளீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் தினந்தோறும் தினப்பலன்கள் நான் போட்டுக்கிட்டே வர்றேன் கோல்சாரத்தை மையப்படுத்தி. ஏன்னா நான் ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாலும் கோல்சாரத்தை மைண்டில் ஓட விட்டுக்கிட்டே இருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதம் உங்களுக்கு இது நடந்துச்சா, இது நடக்க போகுது, கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போது கோச்சாரம் அப்படிங்கிறது அதை நம்ம நோக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அழகாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. இப்போது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7708720893 காளீஸ்வரி, திருப்பூரில் எஸ்ஏபி தேட்டரில் மெயினில் நான் அலுவலகம் அமைத்து ஆன்லைன் மூலியமாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். கோல்சாரத்தை பற்றி மிகவும் சிறப்பாக உரையாற்றிய திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.